ஈஸியாக ஹெல்த்தியாக சிம்பிளாக ஒரு எக் ரைஸ் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸில் வீட்டில் ஆல்ரெடி வச்ச சாதத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேவைப்படுற எண்ணெய் ஊற்றிட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சிட்டு முட்டையை வந்து நல்லா நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கணும். முட்டை லைட்டாக நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து சாப்பாடு வந்து ஆல்ரெடி வடித்து வச்ச சாப்பாடு நான் வந்து வடித்த சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் வடிப்பேன். ஸோ அதனால் நான் முட்டைக்கான உப்பு மட்டும் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். நல்லா பொரித்து எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா பொரிஞ்ச உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து தேவையான அளவு பெப்பர். நான் வந்து பெப்பர் இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். ஸோ எக் ரைஸ்ன்றதும் பெப்பர் ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கிட்ஸுக்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக போட்டுட்டு நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா 1/4 ஸ்பூன் ஒரு குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா முட்டையில் வந்து பிரட்டி எடுத்துக்கணும். இந்த ஒரு 2 மினிட்ஸ் நல்லா முட்டையோட அந்த மசாலாவை நான் வந்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து எடுத்து நான் போட்டு முட்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே அடுப்பில் அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலா அது எல்லாமே நல்லா சாப்பாட்டோடு வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. 2 to 3 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லின்றது வந்து போட்டோம்னா நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி எடுத்து இறக்குற ஸ்டேஜில் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது ஒரு 1 மினிட் 1 or 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுட்டு இது பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. நம்ம சிம்பிள் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு எக் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. மறக்காமல் சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.